இன்னைக்கு கட்சி சிம்பிள் என்னன்றதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு ஃபார் டிவிக்கு. யாருக்கு எந்த சிம்பிள் இருக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி கொடுப்பாங்கன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து எல்லாருக்கும் இந்த சிம்பிள் அந்த சிம்பிள்னு ஒதுக்குறது. சில சிம்பிள் வந்து இல்லை பர்மனெண்ட்டாக வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க சில கட்சிக்காக. அதாவது நேஷனலி ரெகனைஸ்ட் கட்சிக்கும் ஸ்டேட் ரெகனைஸ்ட் கட்சிக்கும் ஆல்ரெடி சிம்பிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிம்பிளை வந்து மற்ற யாருக்கும் தரமாட்டாங்க. எக்ஸாம்பிள் லைக் அந்த லோட்டஸும் கை சிம்பிளும் நம்ம சூரியனும் ரெட்டையிலையும் அது வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யாருக்கும் தர முடியாது. பிகாஸ் அந்த கட்சி வந்து ஸ்டேட் ரெகனைஸ்ட் கட்சியாக ஆயிடுச்சு. ரெகனைஸ்ட் கட்சி வந்து திருப்பி வந்து ரீஅப்ளை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு க்ரைட்டீரியா ஃபில் ஆனதுனால அவங்களுக்கு அந்த சிம்பிளை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருவாங்க. அன்ரெகனைஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல அவங்க தான் அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரீ லிஸ்ட் வச்சுருப்பாங்க சிம்பிளில். அதில் ஒன்று பார்த்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அந்த சிம்பிள் அலோகேட் ஆகி இல்லை அவங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க. ஃபைனல் சிம்பிளை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கொடுப்பாங்க. அப்படி இன்னைக்கு டிவிகேக்கு விசில் சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நம்மளோட சின்னம் 2026 விசில் தான். வெல், நீங்கள் கேட்கலாம், ஓகே இந்த சிம்பிள் வந்து கடைசி வரைக்கும் இதுதான் இனிமேல் நம்ம சிம்பிளா, லைக் வந்து இந்த சூரியன் மாதிரியோ ரெட்டையில மாதிரி இதுதான் வந்து டிவிகேக்கு உண்டான ஒரு இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. இப்போ நியூ கட்சி தான் ஆப்வியஸ்லி நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எலெக்ஷன்றதுனால புதுசான ஒரு கட்சி தான் நம்ம. அந்த புதுசான கட்சி வந்து ரெகனைஸ்ட் பார்ட்டியாக மாறணும், ரெகனைஸ்ட் கட்சியாக மாறணும்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை ஃபில் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த சிம்பிளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணுவாங்க. அந்த சிம்பிளை இதுக்கப்புறம் வேறு யாரும் வாங்க முடியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் ஒரு இதுவை ஃபில் ஆனால் கூட அந்த கட்சிக்கு வந்து ரெகனைஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த சிம்பிளை வந்து அந்த கட்சிக்கே வந்து ஒதுக்கிடுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்னென்னா 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வந்து இதுவாக இருக்கணும். அசம்பிளி எலெக்ஷன்லையோ ஆர் லோக்சபா எலெக்ஷன்லையும் வந்து ரெண்டில் எதில் 6% வேலிட் ஓட்டு வந்து இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா அசம்பிளி அண்ட் லோக்சபாவில் வந்து 3 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கணும். மூணாவது என்னென்னா லோக்சபா சீட்டாவது இதுவாக இருக்கணும். 25 சீட்ஸில் வந்து ஒரு லோக்சபா சீட்டாவது வந்து இந்த கட்சி மூலிமா போய் இதுவாக இருக்கணும். நாலாவது என்னென்னா 8% ஆஃப் தி டோட்டல் ஓட்ஸ் வந்து ஆல் ஓவர் த ஸ்டேட் வந்து இதுவாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக அந்த 4வது க்ரைட்டீரியாவை 100% அடிக்கிறோம். அதில் சந்தேகமே வேணாம். ஸோ விசில் சிம்பிள் தான் இதுக்கப்புறம் நம்மளோட பர்மனன்ட் சிம்பிளாக இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அன்டில் அன்லெஸ் டிவிகே வந்து இல்லை இந்த சிம்பிள் இல்லாமல் வேறு சிம்பிளுக்கு ஆசைப்பட்டால் வேறு சிம்பிள் மாற்றலான்னு. ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு டூ இட் ப்ரோ. பிகாஸ் வந்து இல்லை பக்காவாக தெளிவாக பிளான் பண்ணி தான் விசில் சிம்பிளை வந்து வாங்கியிருக்காங்க. விசில் போடு சாங் கோட் மூவியில் வரும்போது சிஎஸ்கேக்கு தான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ தான் என்னன்றது எல்லாருக்கும் தெளிவாக புரியுது. சாரி யுவன், உங்களை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டோம் அன்றைக்கி. நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், வாக்களிப்பேர் விசில் சின்னத்திற்கு அருமையாக இருக்குல்ல. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துடும், விசில் சிம்பிள் சூப்பராக மொக்கையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே மொக்கையான சிம்பிளை வந்து எடுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தாட் இருந்ததுன்னா லெட்ஸ் கோ பேக். எம்ஜிஆர் வந்து இல்லை ஸ்டார்டிங் வரும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ரெட்டை இல்லைன்ற சிம்பிள் வாங்கினேன். ரெட்டை இல்லைன்ற சிம்பிளை கொடுக்கும்போது என்ன மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. எதுக்கு ரெட்டை இல்லைனா என்னங்க மீனிங், ரெட்டை இலைக்கு என்ன இதுவாக இருந்திருக்கும், எதுக்காக ரெட்டை இலை போய் எடுத்திருக்காரு. இன்னும் அந்த ரெட்டை இல்லைன்ற ஒரு இதுக்கு வந்து மீனிங்கே இல்லாமல் இருந்துரு அந்த டைமில். ஆனால் இன்னைக்கு ரெட்டை இல்லைன்ற ஒரு கட்சியை தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ரெட்டை இல்லைன்ற கட்சியை எடுத்துறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக வந்து இதுவாக இருக்குது. ரீசெண்டாக கூட அந்த கட்சி அந்த சிம்பிள் யாருக்குன்னு சொல்லி 2 பேரும் தலைவர்களுக்குள்ள ஒரு போட்டியும் வந்தது. ஐ திங்க் விசில்னா டிவிகேக்கு ஏற்ற ஒரு சிம்பிள். இத்தனை வருஷம் ஒரு படத்தை தேட்டரில் போய் விசில் அடித்து சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ண அவரோட ரசிகர்களுக்கான நமக்கு விசில் தான் ஏற்ற ஒரு சிம்பிள். ஏன்னா அதுதான் எல்லா மக்களும் ஈஸியாக கூட்டிகிட்டு எல்லா இடத்துலையும் இதுக்கப்புறம் விசில் எங்கே அடித்தாலும் சரி டிவிகே கட்சி தான் ஞாபகம் வரும். அது யாராலையுமே மறக்க முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா ஐபிஎல்லையும் சரி எலெக்ஷன்லேயும் சரி இந்த கருப்பு சிவப்பு தான் நமக்கு வந்து ஆப்போனன்ட்டே. போன வருஷம் ரொம்ப பண்ணிட்டாங்க, உங்களை செஞ்சே ஆகணும். இந்த வருஷம் டிவிகே கட்சியை சுற்றி அவ்வளோ நெகட்டிவிட்டி. ஏன் அவர் பேச மாட்டாரு, இவங்க வந்து இது பேசணும் அது பேசணும். விஜய் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட மாட்டாரு. ஈவன் அவர் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்ல. ஏன் அவர் இது பண்ண மாட்டாரு, இப்போ தான் தடவை பார்க்குறேன் ஒரு அரசியலே செய்யாமல் செஞ்சுட்டு இருக்கிறத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் சிம்பிள் தான். சிம்பிள் மட்டும் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த சிம்பிளுக்கு சோஷியல் மீடியாவே பற்றிக்கிச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பற்றிக்கிச்சு, சந்தேகமே வேணாம். ஃபுல் டாக் ஆஃப் த டவுன் அதுதான் விசில் சிம்பிள். எல்லோரும் விசில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஷனரியில் போய்ட்டு சரி வீடியோக்காக நம்ம விசில் வாங்கலான்னு பார்த்தா ஒரு விசில் கிடையாது. டென்ஷன் ஆகிட்டு என்னடா வேலையை விட்டு வந்து விசில் வாங்கலான்னு பார்த்தா அது கூட வாங்க முடியலேன்னு நெகட்டிவாக 1000 வரலாம் அவரை பற்றி.
ஒரு விஷயம் பாசிட்டிவாக வந்தால் போதும், சும்மா அப்படியே பத்துக்குது. இதுதான் என் ஒரிஜினல் ஆரா. எதிர்கட்சிகளுக்கு இது ரொம்பவே ஸ்கேரியான விஷயம். அவங்க எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல, எதுவுமே பேச ஆரம்பிக்கல, அவங்க அரசியல் வாக்குறுதிகள் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல, எந்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு டைரெக்டாக அட்டாக் பண்ணி விஜய் வந்து பேசினான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கே இவ்வளோ பற்றிக்கிறாங்கன்னும் போது அவர் ஏன் அவரை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. ஏன் வந்து அவர் வந்து பேச மாட்டார்? நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் அது. அவர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தைரியமாக விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பின்னாடி அவ்வளோ பேர் நிற்பாங்க. அவர் எல்லா விஷயத்துக்கும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. பீட்டாவை எடுத்து பேசியிருக்காரு, அந்த எல்லா இஷ்யூக்கும், ஸ்டெர்லைட் இஷ்யூ எல்லாத்துக்கும் அவர் பேசியிருக்காரு. இப்போ ஏன் அவர் பேச மாட்டார்? யார் அவருக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. பட் ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. அவர் வந்து பேசணும், அவர் பேசி எல்லாருக்கும் வந்து இது பண்ணணும். அவரோட அந்த குரலுக்காக, அவரோட பேசி அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்றதுக்காக எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எதுவுமே ஸ்டேட்மெண்ட் விட மாட்டார். அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் கண்டிப்பாக ஏதாவது பேசியே ஆகணும். அவர் அவங்க அட்வைசரோட கண்ட்ரோலில் கண்டிப்பாக அவர் இருக்கவே கூடாது. பிகாஸ் அவருக்கு பின்னாடி வந்து இவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது. அவர் என்ன சொல்லுவாருன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பேர். அவரை நம்பி அவரோட ரசிகர்களும் இப்போ அவரை தலைவர்களாக இட்டு அவரோட தொண்டர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல அவ்வளோ இஷ்யூ இருக்குது. சிபிஐ கரூர் இதுக்காக அத்தனை வாட்டி டெல்லிக்கு வர சொல்கிறாங்க. அவ்வளோதானா, சிம்பிளை வந்து பிடிச்ச சிம்பிளை கொடுத்துறாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காதிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நிறைய பண்ணுவானுங்க. எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் நான் வந்து ஒரு இதில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல லோக்கல்ஸ் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லி சில ரூல்ஸ் வந்து இருக்குது. ஈவன் இப்போது ஆர்கே நகரில் வந்து நம்ம விஷால் இருக்கார்ல, அவர் வந்து நிற்கிறதா வந்து இண்டிபெண்ட்டாக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணார். எல்லாமே நடந்து எல்லாருமே சைன் போட்டு போனதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் சைன் போட்ட சில பேர் இவர் யாருன்னே தெரியாது, இது ஏன் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்காக அவர் போராடி இது கடைசி நேரத்தில் அவர் அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்டே பண்ண முடியாமல் பண்ண விடலைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய குறைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்வியஸ்லி வந்து ஃபியூ பீப்புள்ஸ் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்க மாதிரி ஆட்கள் வந்து அண்ணனை சுற்றி இருக்காங்கன்னு நம்ம நம்புவோம். வேறு என்ன பண்ண முடியும்? சிம்பிள் ரிலீஸ் ஆனதும் போதும், அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டானுங்க செவுத்தில். நம்ம புஷியனை வந்து அதுவே விசில்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்படியே வந்து டோட்டலாக வந்து அது சொல்லி இன்னும் ஒரு 24 மணி நேரம் கூட முழுசாக முடியல. அதுக்குள்ளே வந்து செவுத்தில் சின்ன வரைகிறது என்ன, எடிட்டு போகிறது என்ன, விசிலை சப்ளை பண்ணுறேன்னா விசிலை காலி பண்ணிட்டானுங்க. எந்த ஸ்டேஷன்லேயும் இல்லைன்றன்னு நான் தான் சரி ஓகே எல்லாமே வந்து தெளிவாக போயிட்டு இருக்கு. அப்போ வந்து கம்பல்சரியாக நம்ம அடிக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேண்டிடேட்ஸ் அவர் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து இருக்குது ட்விஸ்ட்டு. எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அவர் நிப்பாட்ட போகிறாரு? அவரோட ரசிகர்களையே அவர் தலைவர்களை அந்த ஒரு தலைவர்களாக நிப்பாட்ட போகிறாரா, இல்லை அவர் இன்னும் மக்கள் நீதி மையம் ஸ்டார்டிங்லையா மக்கள் ஆப்வியஸ்லி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். மக்கள் நீதி மையத்துக்கு வந்து டார்ச் லைட் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே நல்ல கேண்டிடேட்ஸ் தான். மக்கள் நீதி மையமில் கமலஹாசன் வந்து அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே அருமையான கேண்டிடேட்ஸ் தான். யோசிச்சு போனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாரு. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக பேக் அடிச்சிட்டாங்க. ஈவன் ஒரு சின்ன பொண்ணு கூட வாய்ப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து டிஎம்கே கட்சியில் வந்து இப்போ ஜாயின் ஆகிட்டாங்க. ஏன் ஆப்வியஸ்லி அது வந்து நடக்கதா செய்யும். இப்போ கமலே வந்து டிஎம்கே கட்சியில் தானே ஜாயின் ஆகிட்டா போல், அவங்கள இதில் தானே எம்பிஆர் இருக்கா போல். ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம். இனிமேல் டிஎம்கே கட்சியில் வந்து விசில் சத்தம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் நிறைய இருக்கும். நம்ம பசங்க என்ன தான் ஒரு இதுக்காக போய் நின்று இருந்தாலும் ஏன் இனிமேல் நிறைய விசில் சத்தனை எதிர்பார்க்கலாம். உடனே நிறைய பேர் வந்து அவள் தான் விசில் இது கொடுத்துறாங்க, இதுக்கப்புறம் விசில் சிம்பிள் வந்து நீங்கள் ஜெயிச்சா ரெகனைஸ்ட் பார்ட்டி ஆனதானே இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. வெல் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட், அவங்க சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்டிகே இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி, அவங்க வந்து கரும்பு சிம்பிள் தான் அவங்களோட சிம்பிளாக இருந்துரு. அது எலெக்ஷன்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து அந்த டெபாசிட்டை இது பண்ணிட்டாங்க, அதனால அன்ரெகனைஸ்ட் கட்சியாக மாறிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களோட ஓல்டு சிம்பிளான அந்த கரும்பு சிம்பிளை கொடுக்கல, அதுக்கு பதிலாக விவசாயி சிம்பிளை வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து 3 சிம்பிளோ 4 சிம்பிளோ இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரும்பு சிம்பிள், மைக் சிம்பிள், இப்போ வந்து விவசாயி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம அண்ணன் கூட ஒரு இதில் பேசியிருந்தார், தனர்ரம்பர் அப்படின்ற மாதிரியும் தலைவன் போட்டிருந்தார். அந்த நிலைமை டிவிகேக்கு வர வாய்ப்பே கிடையாது. கட்சி வந்து ஜெயிச்சா ஒரு சிஎம்மாக மாறுவாரான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல. ஆனால் கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் ஓட்டு பெரியுது, அதில் சந்தேகமே வேணாம். 1 சைடாக போக வாய்ப்பே கிடையாது, டபுள் சைடாக போக கூட வாய்ப்பு கிடையாது. 3 இதுவாக தான் பெரிய போகுது. அந்த 3ல் டிவிகே ரொம்ப பெரிய பங்கை வந்து எடுக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேபி ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ்க்கு வந்து, ஸ்ட்ராங் அலையன்ஸ்னு பார்த்தா யார் இருக்கான்னு தான் தெரியல,
காங்கிரஸ் வந்து இப்போ சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பிகாஸ் ஸ்டாலின் ஒரு நம்ம முதலமைச்சர் வந்து போயிட்டு டெல்லியில் வந்து மோடியை வந்து பார்த்து பேசியிருக்காரு. ஸோ மேபி டிஎம்கே அண்ட் இந்த இது வந்து சேரும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி கூட டிஎம்கே வந்து அலையன்ஸில் இருந்தவங்க தான். ஸோ இது இப்போயும் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு அவங்களும் பிஜேபியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்நாக்கில் புண்ணுன்ற மாதிரி 2 பேர் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டுமே வந்து எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் ரெண்டுமே. ஆனால் இன்றைக்கி ஒத்துமையாக இருக்காங்க. அதுதான் அரசியல். ஸோ காங்கிரஸ் வந்து நிறைய சீட்டு டிவிகே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் காங்கிரஸும் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸோட ஒரு முக்கியமான பர்சனும் கூட டிவிகே அந்த விசில் சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தார். காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் ஏற்பட்டால் இன்னும் கூட நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அவர் சேம் ஆகிறதுக்கு. வெல் வி ஹாவ் டு வெயிட் பிகாஸ் இன்னும் நடக்க போகிற இந்த ஒரு 3 மாதம் இருக்குல்ல, என்ன மாதிரி குரங்கம்பெட்லி அடிக்கிறாங்க, என்ன மாதிரி பேக் அடிக்கிறாங்க, என்னென்ன ஃபன் இருக்குன்றத நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணி தான் இருக்க போகிறேன். நம்ம சேனல் வந்து இன்றைக்கி என்ன விஷயம் நடக்குதுன்றதை இன்றைக்கே நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு சேனல் தான் நம்ம சேனல். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கம்பல்சரியாக வந்துடும். என்ன ஆனாலும் சரி 365 டேஸுக்கு 365 வீடியோஸ் போகணுன்றது தான் நம்ம எய்மு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 300 வீடியோ என் சேனலில் இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நானே இது பண்ணி நானே சப்ஸ்கிரைபர் ஆக முடியாது. நீங்கள் பார்த்து செய்யுங்க சரிங்களா. கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நாங்கள் அப்போது யோசிச்சு பாருங்கள். எனக்காவது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, யூடியூப் வந்து கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணுவாங்க என்ன. நீங்கள் ஏன்னா ஒரு லெவலுக்கு போகிற வரைக்கும் இல்லை, நிறைய பேர் வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு போகிற வரைக்கும் அந்த லெவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே மேலே போகணும். ஏன் நம்ம சேனலில் மேலே போகணுன்ற ஒரு ஆசை வந்து எனக்குள்ளே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.